நாகையில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளும் தவேக தலைவர் விஜய் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்துள்ளார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்துள்ள விஜய் தொடர்ந்து நாகை பயணமாகிறார். நாகையில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளும் தவேக தலைவர் விஜய் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து பிரச்சாரம் நடைபெறும் நாகைக்கு கார் மூலம் விஜய் செல்லவுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்துள்ள விஜய் தொடர்ந்து நாகை பயணமாகிறார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? சென்னையிலிருந்து தனி விமானத்தின் மூலம் திருச்சி புறப்பட்ட விஜய் தற்பொழுது திருச்சி விமான நிலையத்தை சென்றிருந்திருக்கிறார். தவேகவினுடைய தலைவராக விஜய் பரிணமித்து இரண்டாவது நாளாக மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியை விஜய் தொடங்கியிருக்கிறார். இரண்டாவது வாரம் கடந்த வாரம் திருச்சியில் அவருடைய மக்களை சந்திக்கக்கூடிய பரப்புரையை தொடங்கியிருந்தார். இந்த சூழலில் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக அவர் பரப்புரையை டெல்டா மாவட்டங்களில் தொடங்கியிருக்கிறார். முதலாக அரசியல் கட்சி தொடங்கியதற்கு பிறகாக டெல்டா மாவட்டத்திற்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய விஜய் இன்றைய தினம் என்ன பேசுவார், என்ன சொல்வார் என்ற எதிர்பார்ப்பு தவேக தொண்டர்களுக்கு மட்டுமின்றி அரசியலை உற்று நோக்கக்கூடிய அனைவரின் கவனத்திலும் விஜயை நோக்கி திருப்பி இருக்கிறது. அதற்காக இன்றைய தினம் சென்னையிலிருந்து பயணமாயிருக்கக்கூடிய விஜய் திருச்சி விமான நிலையத்தை சென்றிருந்திருக்கிறார். முன்னதாக அவர் சாலை மார்க்கமாகவே நாகப்பட்டினத்தில் சென்றடைவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய நேரங்களில் தொண்டர்கள் யாரேனும் இடைமறித்து அவருக்கு வரவேற்பு வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அன்பை தவிர்க்க முடியாது, தாமதமாகக்கூடிய சூழல் ஏற்படலாம் என்பதனாலையும் சாலை வழியாக பயணிப்பது சற்று பாதுகாப்பு குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலையும் விஜய் விமானத்தில் செல்வதற்கான முடிவெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக விஜயனுடைய வீட்டின் மாடியில் ஒரு நபர் அத்துமீறி உள்ளே நுழைந்திருந்தார். அவர் மனநலம் பாதிக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தவேகவினர் விஜயனுடைய பாதுகாப்பு, அதுவும் குறிப்பாக அரசியலுக்கு அவர் இறங்கியதற்கு பிறகாக அவருடைய பாதுகாப்பு மிக முக்கியம் என்ற அடிப்படையில் அவருடைய பயண திட்டத்தை சாலை மார்க்கமாக இருந்து மாற்றி வான்வழி வழியாக திருச்சி செல்வதற்கும் திருச்சியிலிருந்து சாலை வழியாக அவர் நாகப்பட்டினத்துக்கு சென்றடையும் வகையிலும் அந்த பயணத்திட்டத்தை மாற்றி அமைத்ததாக சொல்லப்படுகிறது. அதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானத்தின் மூலம் திருச்சி சென்றடைந்திருக்கிறார் தவேகவுடைய தலைவர் நடிகர் விஜய். தற்பொழுது அங்கிருந்து அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவருடைய சாலை மார்க்கமான பயணத்தை தொடங்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினத்தில் இன்றைய தினம் அவர் பரப்புரை மேற்கொள்கிறார். காலை 11 மணி அளவில் அவர் பரப்புரை மேற்கொள்ள வருவார் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சாலை மார்க்கமாக செல்வதற்கு மாற்று ஏற்பாடாக ஹெலிகாப்டரில் செல்லலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக தற்பொழுது திருச்சி விமான நிலையத்தில் ஒரு ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய காட்சிகளோடு பார்க்க முடிகிறது. அவர் அங்கிருந்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவருக்கான ஏற்பாடுகளை வழங்குவதற்காக தற்பொழுது நாகை மாவட்டத்தில் தவேக தொண்டர்கள் ஒரு திருவிழா கோலத்தை பூட்டிருக்கிறார்கள். அங்கு முழுவதுமே அவர்கள் விஜயை வரவேற்று பேனர்கள் வைப்பதும் அந்த பகுதி முழுவதுமே ஒரு கொண்டாட்ட திருவிழாக்களை போல ஏற்பாடு செய்திருப்பதும் நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. இந்த சூழல்ல திருச்சி விமான நிலையம் சென்றிருக்கக்கூடிய விஜய் அங்கிருந்து நாகப்பட்டினம் செல்கிறார். நாகப்பட்டினத்தில் இன்றைய தினம் காலையில் பரப்புரையை முடித்துக் கொண்டது பிறகாக திருவாரூர் செல்ல இருக்கிறார். நாகப்பட்டினத்தில் முதலாவதாக அவர் பரப்புரை அண்ணா சிலை அருகே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் புத்தூர் ரவுண்டானா அருகே இருக்கக்கூடிய அண்ணா சிலை அருகே விஜயனுடைய பரப்புரை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அங்கிருந்து அவருடைய பரப்புரையை இன்றைய தினம் தொடங்கி அதற்கு பிறகாக திருவாரூர் மாவட்டம் செல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக விஜயனுடைய முதல் சுற்றுப்பயணம் திருச்சியில் தொடங்குவதற்கு முன்னதாக அதற்கு அனுமதி கோரி 20க்கும் மேற்பட்ட நாட்களாக தவேகவினர் நடை என்று அலைந்து திரும்பினார்கள். அதற்கான நிபந்தனைகளும் கொடுக்கப்பட்டு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதற்கு பெரும் முயற்சி எடுத்த தவேகவினர் தமிழ்நாடு காவல்துறை இயக்குநரிடம் ஒரு மனுவை கொடுத்திருந்தார்கள். அதில் தவேகவுடைய பரப்புரை பிரச்சாரத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய கடிதங்கள் மீது உடனடியாக பரிசீலித்து அனுமதி வழங்குமாறு அறிவுறுத்த வேண்டும் என்ற ஒரு கடிதம் தான் அது. அந்த கடிதத்தில் விஜயனுடைய சுற்றுப்பயண விவரங்கள் இடம்பெற்றிருந்தன. ஒவ்வொரு வாரத்திலும் சனிக்கிழமை தோறும் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் வகையிலான திட்டமிடல் அதில் அமைந்திருந்தது. இந்த திட்டமிடல் முதற்கட்ட சுற்றுப்பயணம் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்களை சந்திப்பு நடத்தக்கூடிய விஜய் அதற்கு பிறகாக அவருடைய சுற்றுப்பயணம் திட்டங்கள் எல்லாம் மாற்றியமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் முதலாக வெளியிடப்பட்டிருந்தக்கூடிய அந்த வாரந்தோறும் சனிக்கிழமை சந்திக்கக்கூடிய சுற்றுப்பயணத்திலேயே மாற்றம் செய்து தற்பொழுது தவேகவினர் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வரக்கூடிய 27ஆம் தேதி வட சென்னையிலும் திருவள்ளூரிலும் விஜய் பரப்புரை மேற்கொள்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டு அன்றைய தினம் வரக்கூடிய 27ஆம் தேதி விஜய் ராசிபுரத்திலும் நாமக்கல் மாவட்டத்திலும் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜயனுடைய சுற்றுப்பயணத்தில் அன்றைய தினம் மாற்றம் என்பது சென்னைக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு சென்னையினுடைய மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்களிடம் ஒரு மனு தவேகவுடைய மாவட்ட செயலாளர் சார்பாக வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று திருவள்ளூரிலும் விஜயனுடைய பரப்புரை மேற்கொள்வதற்கான ஒரு அனுமதி கடிதமானது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தான் நேற்றைய தினம்
ராசிபுரத்தில் அவர் பரப்புரை மேற்கொள்வதற்காக நாமக்கல் மாவட்ட தாவேகா மாவட்ட செயலாளர் அதுக்கான அனுமதி கடிதத்தை காவல்துறையிடம் வழங்கியிருந்தார். இந்த சூழலில் தாவேகா தலைவர் விஜயனுடைய சுற்றுப்பயணம் வாரங்களில் அறிவித்தது போல முழு திட்டமும் இருக்காது எனவும் திட்டத்தில் மாற்றம் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்தில் 3 மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சுற்றுப்பயணங்களுடைய விவரங்கள்லாம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய 3 மாவட்டங்களில் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதால் தான் முன்னதாக திட்டமிடல் இருந்தது. ஆனால் விஜய் தற்பொழுது செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் மக்களுடைய வெள்ளம், ஆரவாரம், அவருடைய அன்பு இதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு வெகு நேரம் ஆகிறது. குறிப்பாக திருச்சியில அவர் கடந்த வாரம் சனிக்கிழமை பரப்புரையை தொடங்கிய போது திருச்சி விமான நிலையத்திற்கு இதேபோல் ஒரு தனி விமானத்தின் மூலமாகத்தான் திருச்சி சென்றிருந்தார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் பரப்புரை தொடங்கிய மரக்கரை பகுதிக்கு செல்வதற்கு 5 மணி நேரம் ஆகியது. 9:45 மணி அளவுல கடந்த வாரம் சனிக்கிழமை திருச்சி விமான நிலையத்தில் தனி விமானத்தில் இறங்கி வெளியே வந்த விஜய் அங்கிருந்து 7 முதல் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருச்சி மரக்கரை பகுதிக்கு செல்வதற்கு சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக ஆகியிருந்தது. இது முழுவதுமே விஜயை பார்ப்பதற்காக, விஜயை வரவேற்பதற்காக அவரை எவ்வாறு ஒரு வகையிலும் பார்த்துவிட வேண்டும் என்று சாலை வழிநெடுகிலும் காத்திருந்த தொண்டர்களாலும் அவருடைய ரசிகர்களாலும் ஏற்பட்ட தாமதம். அவர்கள் அனைவரும் விஜய் செல்லக்கூடிய அந்த பேருந்தை சுற்றி வளைத்து அவருடன் செல்ஃபி எடுப்பதும், அவருடன் கையொப்பம் வாங்குவதும், கிரிக்கெட் பேட்ல கையொப்பம் வாங்குவது, அவருக்கு ஆரத்தி எடுப்பது, பூசணி எடுத்து திருஷ்டி கழிப்பது என அவருடைய அன்பை பல்வேறு வழிகளில் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். இதனுடைய காரணமாக விஜய் மரக்கடை பகுதிக்கு செல்வதற்கு 5 மணி நேரம் ஆகியிருந்தது. அதுபோல் இன்றைய தினமும் ஆயிடக்கூடாது, வரக்கூடிய நேரங்களிலும் ஆகிவிடக் கூடாது. தொண்டர்களுடைய அன்பை விஜயால் ஏற்க முடியாமல் செல்லவே முடியாது. அதே நேரத்துல அவர்களுடைய அன்பை சற்று கட்டுப்படுத்தி சுற்றுப்பயணத்தை எளிமைப்படுத்த வேண்டும் என்று தாவேக்காவுடைய நிர்வாகிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான சூழல்ல விஜய் இன்றைய தினம் 3 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. 2 மாவட்டங்களாக குறைத்துக் கொள்ளப்பட்டது. அதிலும் 2 மாவட்டங்கள் என்பது நாகப்பட்டினம், திருவாரூர். இந்த 2 மாவட்டங்களில் விஜய் இன்றைய சுற்றுப்பயணத்திற்காக தேர்ந்தெடுத்துகிறார் என்றும் சொல்லப்பட்டது. மேலும் விஜய் தலைமையிலேயே இந்த சுற்றுப்பயணத்தை மிகவும் எளிமையான பயணம் மூலமாக மக்களை சென்றடைய வேண்டும், குறிப்பாக அனைத்து தரப்பு மக்களையும் சந்திக்க வேண்டும் என்பது விஜயனுடைய ஆவலாக இருப்பதாகவும், ஆனால் ரசிகர்கள், தொண்டர்களுடைய பலம், அவருடைய கூறக்கூடிய எண்ணிக்கை அதற்கு சாத்தியமற்றதாக இருப்பதனால் அவர் திறந்த வெளி வாகனத்தில் நின்றவாறே அனைத்து மக்களையும் சந்திக்கக்கூடிய வகையில திட்டமிடப்பட்டிருப்பதாக தாவேக்காவினர் சொல்லக்கூடியதும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில விஜய் இன்றைய தினம் சென்றிருக்கக்கூடிய திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் நாகப்பட்டினம் செல்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினத்தில் அவர் நின்று பேசக்கூடிய அந்த பகுதி அண்ணாவுடைய சிலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் அவர் பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சி மரக்கடையில் அவர் பிரச்சாரத்தை தொடங்கிய போது எம்ஜிஆர் சிலை அருகே நின்று அவர் பரப்புரையை தொடங்கியிருந்தார். அதற்கு பிறகாக தாவேகா தலைவர் விஜய் இன்றைய தினம் மேற்கொள்ளக்கூடிய பரப்புரை என்பது அண்ணா சிலை அருகே நின்று பரப்புரை மேற்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சியில் எம்ஜிஆர், டெல்டாவில் அண்ணா என்று விஜய் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் அரசியல் நுணுக்கங்களையும் அரசியல் மறைமுகமான குறியீடுகளை உள்ளீடு கொண்டதாகவும் இருக்கிறது. குறிப்பாக தாவேகாவை தொடங்குவதற்கு போது கட்சி கொடிப்பாடல் என்று ஒன்றை விஜய் அறிமுகப்படுத்தியிருந்தார். அந்த பாடலில் 3 எழுத்து மந்திரம் மீண்டும் ஒலிக்க தொடங்குகிறது என்ற வரிகள் இடம்பெற்றிருந்தது. அந்த வரிகள் வரும் பொழுது அண்ணா என்ற 3 எழுத்தும் எம்ஜிஆர் என்ற 3 எழுத்தும் வருவது போன்று பின்னால் விஜய்க்கு பின்னால் அண்ணா எம்ஜிஆருடைய உருவப்படம் இருப்பது போன்ற தாவேகாவுடைய கட்சி கொடிப்பாடல் அமைந்திருந்தது. ஆனால் தாவேகாவுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டி விசாலை நடைபெறும் பொழுது கொள்கை தலைவர்களாக 5 நபர்களை விஜய் அறிவித்திருந்தார். அதில் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், கல்வி கண் திறந்த காமராஜர், அதே போன்று வீரமங்கை வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் என்று 5 தலைவர்களை தாவேக்காவுடைய கொள்கை தலைவராக விஜய் அறிமுகப்படுத்தியிருந்தார். ஆனால் அந்த மேடைகளில் எந்த இடத்திலும் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் எம்ஜிஆரையோ அண்ணாவையோ குறிப்பிடவில்லை. ஆனால் மாறாக அரசியல் கட்சி தொடங்கி அவருடைய 2ஆம் ஆண்டு கொண்டாடியதற்கு பிறகாக பல்வேறு அரசியல் கருத்துக்களை உள்வாங்கி அவர் பல்வேறு அரசியல் கருத்துக்களுக்கும் அரசியல் விவகாரங்களுக்கும் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு பிறகாக விஜய் ஒரு மாநாடு நடத்துவதாக அறிவித்திருந்தார். அந்த மாநாடு மதுரையில் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த மதுரை மாநாட்டில் விஜயனுடைய உருவப்படத்திற்கு பின்னால் அண்ணாவும் எம்ஜிஆரும் இடம்பெறக்கூடிய வகையிலான ஒரு லட்சணையும் எழுதப்பட்டிருந்தது. வரலாறு திரும்புகிறது என்ற வாசகமும் அது இடம்பெற்றிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.